ஆனா இந்த வல்லமையான தேவன் என்ன பண்ணுகிறான்? ஆனால் ஒரு நீதியை எழுதி வைக்கிறார். என்ன நீதியை எழுதி வைக்கிறார்? ஆனால் யார் பாவம் செய்யாமல் வாழ்கிறீர்களோ நீங்கள் ஏன் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். பாவம் செய்கிற எல்லாருமே ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னு ஒரு நீதி எழுதுகிறார். அதுல பார்த்தா ஜனங்கள் பாவம் செய்து 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 பாவங்கள் பெருகும். மேல இருந்து ஆண்டவர் பார்க்கிறார், இந்த மனுஷனுடைய பாவம் இவ்வளவு பெருகி இருக்குதே, இவனால தண்டனை சகிக்க முடியாதுன்னு சொல்லி அன்பு என்ற பெயர்ல இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து பிள்ளையாய் நம்மள மாதிரி மனித ரூபத்தை எடுத்து இந்த உலகத்துல வருகிறார். ஏன்னா உங்களுடைய தண்டனையை அவர் அனுபவிக்க வந்தார். அவர் வந்தாரு, நம்மள மாதிரி வாழ்ந்தாரு, நம்மளுக்காக மரித்தாரு, அவமானங்களை சகிச்சார். ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமா இருந்து இவ்வளவு அவமானத்தை சகிக்கணும்னு கேட்பீர்கள். ஆனால் உன் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நீ தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அவர்